ஆரோக்கியத்துடன் பல்லாண்டுகள் வாழ்வதற்காக மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. அந்த வகையில் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பேச வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். இது மரம்ன்ற பெயர் இருந்தால் கூட இது ஒரு புதர் செடி வகை தாவரம். இந்த தாவரத்துடைய பூக்களையும் இலைகளையும் வேர்களையும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. இந்த வேர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான அமைப்பை கொண்டிருக்கும். அதாவது இந்த வேர்கள் முடிச்சாக இருக்கும். அதுதான் இந்த சன்னி மரத்தோட ரொம்ப வேர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தோற்றம்னு சொல்லலாம். மற்ற வேர்களிலிருந்து இதை பிரித்தறிவது மிக மிக சுலபம்னு சொல்லலாம். சன்னி மரத்துடைய பெயரை கேட்டாலே நமக்கு நல்லா புரிகிறது. பொதுவாக சன்னி பாத ஜுவரம்னு சொல்லுவோம். அதாவது அந்த காலத்தில் விஷஜுவரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷஜுவரம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ரொம்ப வேகமாக குறைக்க வல்லது அப்படிங்கிறது தான் இந்த சன்னி மரத்துடைய மிக சிறப்பான ஒரு குணம். சன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய சில காய்ச்சல்கள், அதாவது டைஃபாய்டு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியான்னு சொல்லக்கூடிய முட்டுகளை பாதிக்கக்கூடிய காய்ச்சல், இந்த காய்ச்சலுக்கெல்லாம் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சன்னி மரம். இந்த சன்னி மரத்துடைய வேர்களை எடுத்து 100 மில்லி தண்ணீருக்கு 25 கிராம் அளவுக்கு அந்த வேரை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 50 மில்லியாக அதை குறைத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டோன்னா நம்மை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது டைஃபாய்டு நோயோ டெங்கு காய்ச்சலோ அல்லது மலேரியா வந்தாலும் கூட நமக்கு அது வராமல் தடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த கோவில்கள் அதே போல் தர்மசாலைகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக மக்கள் புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அந்த இடங்களில் கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள், தண்ணீர், உணவு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாதிகளை தடுக்கக்கூடிய உணவுகளை தான் முக்கியமாக கொடுத்தாங்க. நிறைய இதிகாசங்களில் புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சலை பற்றியோ அல்லது விஷஜுரங்களை பற்றியோ குறிப்புகள் வரும்போதெல்லாம் அந்த இடத்துல சன்னி மரத்தை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அந்த சன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை மருந்தாக இலவசமாக, ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த வழிப்போக்கர்கள் தங்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும். அந்த வழிப்போக்கர்கள் தான் இந்த மாதிரி காய்ச்சல்களை ஒவ்வொரு ஊருக்கும் அதிகமாக பரப்பக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் குவாரண்டைன் ப்ரொசீஜர்லாம் அதிகமாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை நிறைய பேருக்கு இலவச மருந்தாக கொடுக்கக்கூடிய வழக்கங்கள் இருந்ததுக்கான குறிப்புகள் நிறைய இருக்கிறது. இரண்டாவது, இந்த சன்னி மரத்துடைய வேரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சலுக்கு பிறகு அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடலில் ஏற்படுகின்ற பலவீனத்தை போக்கக்கூடிய உடல் தேற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான காய்ச்சல் ஏற்படும் போது அல்லது நீண்ட காலம் காய்ச்சலோடு இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது, உணவு உட்கொள்ளக்கூடிய அளவுகள் குறையும் போது உடலில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள், முட்டுகள் எல்லாத்தையும் ஒரு கடுமையான பலவீனம் ஏற்படும். ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கின்றவர்கள் கூட ஒரு டைஃபாய்டு நோயோ மலேரியா நோயோ அல்லது ஒரு காய்ச்சலோ டெங்குவோ வந்தால் அவர்களால் 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது. மாடர்ன் மெடிசனில் இதுக்காக விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்களை கொடுப்பாங்க. ஆனால் அதனால் பெரிய அளவு உபயோகம் ஏற்படுவது கிடையாது. குறிப்பாக சிக்கன்குனியா காய்ச்சலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளுடைய அளவு அதிகரிக்கிறதே தவிர குறைவது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவு உள்ளவர்கள் இந்த சன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர்பட்டையை அல்லது வேரை கஷாயமிட்டு ஒரு தேநீர் அருந்துவது போல் காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி 3 வேளை ஒரு 3 அல்லது 4 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் குறைந்து, உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸுடைய அளவு குறைந்து, தசைகள், எலும்புகள், முட்டுகள் மற்றும் உடலுடைய தேற்றியாக அது செயல்பட்டு உடல் வேகமாக பழைய நிலைமைக்கு அடைவதை பார்க்கலாம். அதே போல் இந்த சன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய், பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய்யை பொதுவாக அந்த காலத்தில் பஞ்சகர்ம சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, உடலை சுத்தப்படுத்துகின்ற சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த சிகிச்சை செய்து முடிந்த பிறகு அடுத்த 14 நாட்கள் அல்லது 20 நாட்களுக்கு கடுமையான உணவு கட்டுப்பாடுகள் வைத்திருப்பார்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த
சுத்தப்படுத்துகின்ற சிகிச்சை செய்து கொண்ட பிறகு உடலில் கடுமையான பலவீனம் இருக்கும். அதனால் அந்த 14 நாட்கள் அல்லது 20 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பத்தியமாக முதல் நாள் திரவ உணவில் ஆரம்பித்து கடைசி நாள் மாமிச உணவு வரையிலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த சன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை கொண்டு உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட வியாதிகளுக்கு பிறகும் சுத்தப்படுத்துகின்ற சிகிச்சை செய்த பிறகும் உடல் தேற்றியாக இது மிக வேகமாக உடலுடைய ஆரோக்கியத்தை உணரச் செய்கிறது. அதே போல் இந்த சன்னி மரத்திற்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவோம். பொதுவாக இன்றைக்கு எல்லாருமே உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது கிடையாது. 3 லிட்டர் அல்லது 4 லிட்டர் தண்ணீர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை, சென்னையை பொறுத்தவரையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் குடிக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொன்னால் 2 லிட்டருக்கு மேலே இருப்பது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா சிறுநீரகத்துடைய செயல்பாடு லேசாக குறைய ஆரம்பிக்கிறது. இது உடனே வியாதியை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் நாள் ஆக ஆக உயர் இரத்த அழுத்தத்தை கொண்டு வருகிறது, சர்க்கரை நோயை கொண்டு வருகிறது, உடல் பருமனை கொண்டு வருகிறது, இதயத்திற்கு தேவையற்ற அழுத்தத்தை கொண்டு வருகிறது. இது நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக நிறைய வியாதிகளை உருவாக்குகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருப்பவர்கள்லாம் மிகச் சுலபமாக இந்த சன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வேரை ஒரு குடிநீராக, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 தேக்கரண்டி அளவு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை ஒரு 2 லிட்டர் அளவுக்கு குடித்தால் கூட அது மிக வேகமாக சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களை நீக்க உதவுகிறது. அதே போல் இந்த புரோட்டீன் டீசார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அல்புமினூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து சிறுநீர் வழியாக வெளியேறுகின்ற ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட சன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர்பட்டையை கஷாயமாக வைத்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அவர்களுக்கு மிக மிக வேகமாக அந்த புரோட்டீன் அல்லது புரதச்சத்து உடலிலிருந்து வெளியேறுவது தடுக்கப்படுவதை நம்ம உணர முடியும். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தினாலே நம்ம அந்த பலனை அடைவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, சன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு மிகச்சிறந்த உடல் தேற்றி, அதே போல் இது ஒரு மிகச்சிறந்த சிறுநீர் பெருக்கி, இது ஒரு மிகச்சிறந்த உணவும் கூட. அதனால் இதை ஒரு தேநீராக தினசரி அருந்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.